கர்த்தருக்கு சோதரம் இல்லைங்க. ஒரு முடிவே இல்லாத இருக்குதுங்க. என்னங்க அந்த நோய் நீடிச்சுக்கிட்டே போகுது. ஒரு பிசினஸ்ல இழப்பாவே இருக்குது. நோய்பட்ட மாதிரியே இருக்கிறேன். ஒரு ஒரு முடிவே இல்லையே, எதுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? நீதிமொழி 23 அதிகாரம் 18 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. அதுக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். ஜெபம் பண்ணணும். ஆண்டு ஆண்டு சமூகத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும். சரிங்களா? விண்ணப்பம் பண்ணி, எசப்பா இதுக்கு ஒரு முடிவு இல்லையா, தீர்வு இல்லையா ஆண்டவரே, அப்பா ஆண்டு ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிங்க. சரிங்களா? அப்பதான் ஒரு நோயிலிருந்து இதுல இருந்து ஒரு தீர்வு வரும். என்ன எடுத்துக்காங்க, நான் நோய் இருந்தேன். நிச்சயமாக ஒரு முடிவு இல்லையா, ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் என் பாவங்கள்லாம் அறிக்கிட்டு நான் ஜெபிக்க எனக்கு ஒரு முடிவு கிடைச்சிச்சு. சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, நோய்பட்டு அப்படி இருந்து இன்னைக்கு வந்து நல்லா ஜெபிக்க நோயிலிருந்து ஆண்டு எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ஏன்னா நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு சூரிய உதிக்குதுன்னு இந்த பக்கம் மறையத்தான் செய்யுது. அந்த மாதிரி நமக்கு ஒரு முடிவு இல்லை இருக்குது. முடிவு இல்லை இது நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சரிங்களா? அதாவது கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க. அப்பதான் உங்களை ஆதரிப்பாரு. உங்களை வெக்கப்படலாம் விட மாட்டாரு. மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. சரிங்களா? அப்படி நீ கேட்க பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். சரிங்களா? இப்ப நான் ஏசப்பாட்ட ஆலோசனை கேட்க எனக்கு பெரிய மாற்றங்கள் வந்துக்குது. எதுக்கு முடிவு இல்லைன்னு நினைச்சு எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. நல்லா விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.